Hi friends, welcome to ETM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் பிஏக்யூ சீரிஸ்ல நம்ம வந்து கிளாஸ் 10 தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் 9 கிளாसेस நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பிஏக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. இது போக ரீசனிங் பிஏக்யூ சீரிஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வரோம். ஓகேங்களா? சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து தனியா சீரிஸ் ஒன்னு டெய்லி வந்து ஈவினிங் 7 o'clock வருது. சோ அதுக்கான தனியான டெலிகிராம் சேனல் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாருமே வந்து பொதுவான குரூப்ல போட்டோம் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கறதால நான் தனியா வந்து குரூப் கேட்டீங்க. சோ அதனால அதுக்கான தனியா டெலிகிராம் சேனல் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கோம். சோ அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? சோ என்னென்ன வந்து நடப்பு நிகழ்வுகளுக்காக நாங்க உங்களுக்கு தர்றோமோ அது வந்து பிடிஎஃப் ஆகட்டும் இல்லனா வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் கட்டிங் ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு அதுல தான் வரும். சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மத்த எல்லா வீடியோஸ் மத்த எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ தெளிவா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் 10 பார்க்க போறோம். சோ இதுல உங்களுக்கு क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா 46ல இருந்து 50 வரைக்கும் கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஒவ்வொன்றும் டிஃபரெண்டா இருக்கும். இது வரைக்கும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப்ல தான் இது வரைக்கும் கேள்விகள் இருக்கும். எந்த டைப் உங்களுக்கு ரிப்பீட் ஆகாம தான் வரும். ஓகேவா? சோ தெளிவா பார்க்கலாமா? பாருங்க. First question, சுருக்குக x square minus 16 divided by x plus 4 divided by x minus 4 divided by x plus 4. ஓகேங்களா? சோ இது வந்து simplification type. சோ இது பாத்தீங்கன்னா இயற்கணித ஃபார்முலா எல்லாமே யூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ அல்ஜிப்ராஸ் ஃபார்முலா இருக்கும் இல்லையா? சோ அது உங்களுக்கு யூஸ் ஆகும். சோ ரொம்ப ஈஸியா போட்டுறலாம். எப்படி அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும் எந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு. பாருங்க x plus 4 அப்படின்னா நம்மளால எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல x plus 4னா எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல x minus 4 எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண முடியாது. ஆனா x ஸ்கொயர் மைனஸ் 16 இருக்கு பாத்தீங்களா? x ஸ்கொயர் மைனஸ் 16 நம்ம எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர் இந்த 16 4 ஸ்கொயர்னு எழுதலாம். இங்க ஸ்கொயர் இருக்கிறதால நான் இங்கேயும் ஸ்கொயரா அதை மாத்திக்கிறேன். இது எந்த ஃபார்மேஷன்ல இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ங்கிற ஃபார்மேஷன்ல இருக்கா? சோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னா ஃபார்முலா a plus b into a minus b. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா பிரகாரம் இதை நம்ம மாத்தி எழுதிக்கலாம். a க்கு பதிலா x, b க்கு பதிலா y. 4 பாருங்க. a plus b அதாவது x plus 4 x minus 4ன்னு நம்ம இத ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரிச்சு எழுதிக்கலாம். இப்ப கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்க எழுதுறேன். பாருங்க x plus 4 into x minus 4 divided by x plus 4. ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல divided by இருந்து ஒரு பின்னம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? whole divided by என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? x minus 4 x plus 4 x minus 4 x plus 4ன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த இது நீங்க போட வேணாம். நான் புரியணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். ஸ்ட்ரைட்டாவே நீங்க போட்டுக்கலாம். அதாவது டிவைடட் பை இருக்கு. டிவைடட் பைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பின்னம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை மல்டிப்ளை போட்டு தலைகீழா எழுதிக்கலாம். ஓகேவா? சோ புரியுதுங்களா? சோ இந்த ஸ்டெப் தேவையே கிடையாது. நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். இந்த மாதிரி டிவைடட் பைக்கு அப்புறம் ஒரு பின்னம் வந்துச்சு அப்படின்னா அது எந்த பின்னமா வேணா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து வேரியபிள் கான்ஸ்டன்ட் தான் வரணுங்கிறது கிடையாது. கான்ஸ்டன்ட் மட்டுமே வரலாம், வேற மாதிரி வரலாம், ரூட் எடுத்து வரலாம், எப்படி வேணா வரலாம். எப்படி வந்தாலுமே டிவைடட் பைக்கு அப்புறம் பின்னம் வந்தது அப்படின்னா அதை தலைகீழ அதாவது மல்டிப்ளை சிம்பிள் போட்டு தலைகீழா எழுதிக்கோங்க. எதுக்காக அப்படி எழுதுறோம் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் இதுதான் அர்த்தம் இல்லையா? சோ ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு கீழே டிவைடட் பை கீழே இந்த வேல்யூ போடணுங்கிறது தான் அர்த்தம். சோ டிவைடட் பைக்கு கீழே ஒரு பின்னம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தலைகீழா போட்டு பெருக்குவோம் இல்லையா? அதே தான் அந்த இடத்துல நம்ம பண்ணிருக்கோம். ஸ்ட்ரெயிட்டா பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஸ்டெப் வந்து உங்களுக்கு அதிகமா வராத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும். அப்பதான் நம்ம சீக்கிரமா வேல்யூஸ் அந்த வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியும். பாருங்க தலைகீழா எழுதுனா x plus 4 மேல x minus 4 கீழே. பாருங்க x plus 4 x plus 4 கேன்சல் ஆயிரும், x minus 4 கேன்சல் ஆயிரும். என்ன மட்டும் வரும்? வெறும் x plus 4 மட்டும் தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். முடிஞ்ச அளவுக்கு அந்த இதை வந்து சுருக்கிடுங்க. ஓகேங்களா? சோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டெப்ஸை சுருக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா நம்மளால போட முடியும். ஓகேங்களா? சோ என்ன பண்ணணும்? இதுக்கு அடுத்து இதுதான் ஃபார்முலா அப்படிங்கிறத ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை போட்டு தலைகீழா எழுதணும். சிம்பிளிஃபை பண்ணா ரெண்டாவது ஸ்டெப் ஒரு ஸ்டெப் போடும்போதே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரெண்டாவது ஸ்டெப்ல இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூ 10,050 உயர்ந்தது எனில் அசல் காண்க. சோ ஒரு அசல் பாத்தீங்க அப்படின்னா 10% அதாவது 6ல 5 வருஷம் n
இதுவா உயர்ந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அமௌண்ட் இதுவா மாறுச்சு அப்படின்னா முழுத்தொகை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ கேள்வி அசல் கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணலாமா? சோ தனி வட்டி தான், எதுவுமே கொடுக்கல அப்படின்னா. ஓகேங்களா? சோ கூட்டு வட்டி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த சம் தனி வட்டிக்கானது. கூட்டு வட்டினா அவங்களே கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல. ஒண்ணு கூட்டு வட்டி விகிதம், இல்லைன்னா கூட்டு வட்டியில இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு, இல்ல ஆண்டுக்கு ஒரு முறை அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க கூட்டு வட்டி அப்படிங்கிறதுல. எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது கூட்டு வட்டி கிடையாது, தனி வட்டின்னு அர்த்தம். பாருங்க, தனி வட்டியில எப்படி வந்து முழு தொகை கண்டுபிடிப்போம்? நார்மலா தனி வட்டி கண்டுபிடிச்சு அது கூட அந்த அசலை கூட்டினாதான் முழு தொகை இல்லையா? சோ இப்போ இந்த தனி வட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? அசல் ஆண்டுகள் வட்டி வீதம் டிவைடட் பை 100 இல்லையா? சோ அசல் ஆண்டுகள் வட்டி வீதம் 3ஐயும் பெருக்கினாலே போதும், அதுதான் முழு தொகை பிளஸ் பி. இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க, 10,050 முழு தொகை ஈக்குவல் டு அசல் தெரியாது, என் வந்து 10%, ஆர் என் வந்து 10%, ஆர் பாத்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் பிளஸ் பி. ஓகேவா? சோ 0க்கு 0 அடிச்சிரும், 5ஆல் அடிச்சா இது 2. என்ன கிடைக்கும்? p/2 பிளஸ் பி மட்டும் கிடைக்கும் இல்லையா? சோ இதை ஒரே இதா சால்வ் பண்ணுங்க. எப்படி பண்ணுவீங்க? இதை கூட பெருக்கி இது கூட கூட்டுவீங்க. அப்ப 3p டிவைடட் பை 2, 10,050 ஈக்குவல் டு 3p டிவைடட் பை 2. p மட்டும் தான் நமக்கு வேணும். அந்த 3/2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ண என்ன ஆகும்? டிவைடட் பைல 3/2ன்னு வரும், ஏன்னா மல்டிப்ளைல இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நம்ம தலைகீழா போட்டு பெருக்கிக்கலாம் இல்லையா? சோ தலைகீழா போட்டு பெருக்கும் போது இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3ஆல சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இது 3,3,5,0ன்னு கிடைக்கும் இல்லையா? சோ இப்போ இது 2ஆல பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,700ன்னு கிடைக்கும். சோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா அசல் பாத்தீங்க அப்படின்னா 6,700. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 6,700 அப்படிங்கிறதே ஆப்ஷன்ல கிடையாது. எல்லா ஆப்ஷனுமே வேற வேல்யூஸ் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம கண்டுபிடிச்சது தப்பா அப்படின்னா ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க, தப்பா இருக்கா இல்லையான்னு. பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவங்க கொடுத்துறத மட்டுமே தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம், வேற எதுவுமே பண்ணல. முழுத்தொகைனா i பிளஸ் பி. ஓகேங்களா? சோ அதாவது i அப்படிங்கிறது தனி வட்டி, தனி வட்டி கூட அசலை கூட்டணும், தனி வட்டி அப்படிங்கிறது PNR டிவைடட் பை 100. சோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கரெக்டா தான் போட்டிருக்கோம். ஆனா ஆன்சர் வந்து இல்ல அப்படிங்கும் போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆன்சர் கரெக்டா போட்டு ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னா அதுக்கான வட்டியை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? சோ இப்ப 6,000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு 10% கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு பாருங்க. 6,700 ரூபாய்க்கு தனி வட்டி ஈக்குவல் டு 6,700 இன்டூ 10%. ஓகேங்களா? சோ அது வந்து அசல் வட்டி வீதம் அதுக்கப்புறம் ஆண்டுகள். பாருங்க, 0க்கு 0 அடிச்சிடும், 5ஆல் அடிச்சா இது 2, 2ஆல் அடிச்சா 3,350. சோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தனி வட்டி கொடுத்துருக்காங்க. கேள்வி அசல் தான் கேட்டிருக்காங்க, தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் கேள்வி வந்து அசல் தான் கேட்டிருக்காங்க. ஆனா கொடுத்தது இந்த மாதிரி தனி வட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியும் ஒரு சில இடத்துல மாத்தி உங்களுக்கு கேள்விகள் வரலாம். ஓகேங்களா? சோ வந்தாலும் அதை அப்ரோச் பண்றதுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த இடத்துல 6,700 தான், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் இதே இடத்துலயே உட்காந்துருப்போமே தவிர அதுக்கான வட்டி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற அந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். அப்ப இதுலயே உங்களுக்கு டைம் என்ன ஆயிரும்? ரொம்ப அதிகமா போயிடும். அப்ப நமக்கு என்ன ஆயிரும்? அடுத்த கொஸ்டின் போகும்போது அவ்வளவுதான், ஃபுல்லா ஆஃப் ஆயிரும். ஓகேவா? சோ ஃபுல்லா எம்டி ஆயிரும். எவ்வளவு வந்து நம்ம படிச்சுட்டு போனாலுமே அந்த இடத்துல என்ன ஆயிரும்? எம்டி ஆயிரும். சோ எந்த மாதிரி இப்படி வரலன்னா அப்படிங்கிற அந்த திங்கிங் வந்து கொண்டு வந்துருக்கும். ஓகேங்களா? சோ அது வந்து லாஜிக்கல் ரீசனிங்க்கு மட்டும்தான் இருக்கணுங்கிறது கிடையாது. எல்லா கொஸ்டினுக்குமே கொஞ்சமாவது யோசிங்க. ஓகேங்களா? சோ கான்செப்ட் வைஸ் போட்டா கூட ஒரு சில இடத்துல வரல, நம்ம போட்டது கரெக்ட் தான், ஆனா அங்க ஆன்சர் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. அவங்க மாத்தியும் கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலா இது தவறுதான், இப்படி கொடுக்க கூடாது. ஏன்னா அசல் கேட்டாங்கன்னா அசல் தான் கொடுக்கணும். சோ மாத்தி கொடுத்திருந்தாலும் நம்ம அதுக்கு உண்டானதை டிக் அடிக்க பார்க்கணும். ஓகேவா? சோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுபடும் எண்கள். சோ இந்த இடத்துல 2 நம்பருக்கு இடையில இந்த நம்பரால வகுபடுற நம்பர்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர், அதாவது 300ல இருந்து 600க்குள்ள இருக்க முதல் நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அடுத்தடுத்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். முதல் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் தான் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பாருங்க, முதல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க எந்த நம்பர்ல கடையிலன்னு கேட்டாங்களோ அது ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 7ஆல டிவைட்
டிவைட் ஆகுற நம்பர் தான் கேக்குறாங்க. அப்ப 7ஆல டிவைட் பண்ணுங்க. எத்தனை டைம் வரும் பாருங்க. 7 நாங் 28, மீதி 2, 0 இது இறங்கிரும். 2 4 14, மீதி 6. ஓகேங்களா? சோ இப்போ 300 விட அதிகமா இருக்கணும். இந்த இடத்துல 6ன்னு இருக்கு. இந்த மீதி கூட ஓகேங்களா? சோ எதை கூட்டும் போது அது 7ஆல டிவைட் ஆகுதோ அந்த நம்பரை எடுத்துக்கணும். அப்ப இந்த இடத்துல மீதி 6ஆ எதை கூட்டினா 7ஆல டிவைட் ஆகும்? 1 கூட்டினா 7ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? சோ 7 டிவைடட் பை 7. அப்போ இந்த 1 அப்படிங்கறத என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 300 கூட கூட்டிக்கணும். ஓகேங்களா? சோ 300 பிளஸ் 1ன்னு நம்ம கூட்டிக்கணும். எதுக்காக கூட்டுறோம் அப்படின்னா நமக்கு 300 விட அதிகமா இருக்க நம்பர் தான் வேணும். 300 டிவைட் ஆகல, ஏன்னா மீதி வருது. அப்ப அது கூட ஏதாவது கூட்டும் போது மட்டுமே தான் அது 7ஆல டிவைட் ஆகும். சோ அப்ப இந்த 301 அப்படிங்கிறது 7ஆல டிவைட் ஆகும். இப்ப அடுத்தடுத்த நம்பர் நம்ம ஈஸியா போடலாம். ஏன்னா 7ஆல டிவைட் ஆகுது அப்படிங்கும் போது 7 7ஆ கூட்டினீங்கன்னா போதும். பாருங்க 308 டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் 7 கூட்டினா 315 டிவைட் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து 7 7ஆ கூட்டிட்டு போகும்போது டிவைட் ஆகும். சோ இப்ப நமக்கு கடைசி நம்பர் வேணும். கடைசி நம்பர் என்ன? 600. சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல 300 விட அதிகமா இருக்கணும். அதனால மீதி கூட எதை கூட்டினா அது 7ஆல டிவைட் ஆகும்னு பார்த்து அதை வந்து இந்த 300 கூட கூட்டணும். ஆனா இந்த இடத்துல 600 விட கம்மியா இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எத்தனை டைம் வரும் பாருங்க. 8 7 56, மீதி 4, இந்த 0 கீழே இறங்கிரும். 7 35, மீதி 5. இப்போ இது கூட எதை கூட்டினா அது 7ஆல டிவைட் ஆகும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 கூட்டினா டிவைட் ஆகும். அந்த 2 இங்க வந்து கூட்டினீங்க அப்படின்னா 602ன்னு வரும். ஆனா கேள்வியே 300க்கும் 600க்கும் இடையில் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ அப்ப 602 அப்படிங்கிறது அதை விட அதிகமா போயிடுச்சு. சோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மீதி வருது இல்லையா, அந்த மீதியை ஸ்ட்ரெயிட்டா 600ல இருந்து கழிச்சிருங்க. கழிச்சா என்ன வரும்? 595. அப்போ 600 விட கம்மியா 7ஆல டிவைட் ஆகிற கடைசி நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 595. புரியுதுங்களா? இங்க கூட்டுறது எதுக்காக, இந்த இடத்துல கழிக்கிறது எதுக்காகன்னு பாத்துக்கோங்க. மீதி கூட எதை கூட்டினா வருமோ அந்த வேல்யூஸை கூட்டணும் அப்படின்னா அப்பதான் அந்த 300 விட அது அதிகமா வரும். ஓகேங்களா? இப்போ இதை இங்க யூஸ் பண்ணுங்க. 300ல இருந்து 6 கழிச்சிங்க அப்படின்னா 294ன்னு கிடைக்கும். ஆனா அவங்க கேள்வியே 300க்கும் 600க்கும் இடையிலன்னு கேட்டதால இது 300 விட கம்மியா வந்துருச்சு. அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டா கழிக்கல. புரியுதுங்களா? சோ இந்த கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன நம்பர் அவங்க கொடுத்திருந்தாலுமே இந்த கான்செப்ட் தான் முக்கியம். அதை விட அதிகமா வேணும் அப்படின்னா மீதி கூட எதை கூட்டினா அந்த நம்பர் அவங்க கொடுத்திருக்க நம்பரால டிவைட் ஆகுமோ அந்த நம்பரை கொண்டு போய் அது கூட கூட்டணும். இல்ல அதை விட கம்மியா வேணும் அப்படின்னா மீதியை ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் கழிச்சிங்கன்னா டிவைட் ஆகும். ஓகேங்களா? சோ இங்க கேள்வி வகுபடும் எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, 301ல இருந்து 595 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எத்தனை அப்படின்னு தான் கேள்வி கேட்கறாங்க. சோ நம்ம இது வரைக்கும் ஃபுல்லா எழுதி 7 7ஆ கூட்டி கூட்டி நம்ம போடலாம். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் 7 கூட்டி போட்டோம் அப்படின்னா போடலாம். பட் என்ன ஆகும்? டைம் தான் வேஸ்ட். சோ இப்ப இந்த இடத்துல நம்ம ஏபிஜிபி ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ பாருங்க, இதுல முதல் உறுப்பு 301, டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 7. ஏன்னா 7 7 கூட்டணும் இல்லையா, அப்ப பொது வித்தியாசம் அப்படிங்கிறது தான் 7. கடைசி நம்பர் 595. சோ கூட்டுத்தொடர்ல n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? L - A டிவைடட் பை D + 1 அப்படிங்கிறது தான் கூட்டுத்தொடர்ல n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சோ இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க, Lக்கு பதிலா 595, Aக்கு பதிலா 301 டிவைடட் பை Dக்கு பதிலா 7 + 1. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணணும்? சோ கழிங்க. பாருங்க என்ன வரும்? 4 9, இந்த இடத்துல 3 டிவைடட் பை 2. ஓகேவா? சோ டிவைடட் பை 7. சோ பிளஸ் 1. 7ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 4 28, 2 14 பிளஸ் 1. சோ 43ன்னு கிடைக்கும். சோ அவங்க ஸ்ட்ரெயிட்டா கேட்டதே என்னோட வேல்யூ மட்டும்தான். அப்ப 43ஆல டிவைட் பண்ணலாம். ஒருவேளை இதுக்கு இடையில இருக்க 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும்னா n வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் Sn கண்டுபிடிக்கணும். Sn ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா n/2 இன்டூ A plus L. L வேல்யூ நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா L வேல்யூ நமக்கு தெரியாது அப்படின்னா, அதாவது L அவங்க ஸ்ட்ரெயிட்டா கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, ஸ்ட்ரெயிட்டா நமக்கு தெரியாது அப்படின்னா n/2 இன்டூ
2a plus n minus 1 into d இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ எல் தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணணும், 43ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏஎல்லுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு இடையில 7ஆல டிவைட் ஆகிற மீதி இல்லாம டிவைட் ஆகிற எண்களோட கூடுதல் கிடைச்சிரும். ஸோ ரொம்ப ஈஸியா நம்ம போட்டுடலாம். இந்த இடத்துல வெறும் என் வேல்யூ மட்டும் எத்தனை நம்பர் இருக்குன்னு மட்டும் கேட்டதால நம்ம என் மட்டும் கண்டுபிடிச்சோம், அதோட நிறுத்தியாச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறை, 2 மணிக்கு இருமுறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்கிறது. சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும்? ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா ஒரு கடிகாரம் பாத்தீங்கன்னா மணி அடிக்கிற கடிகாரம் எல்லாம் இருக்கும் இல்லையா, 1 மணிக்கு ஒரு டைம், 2 மணிக்கு 2 டைம், 3 மணிக்கு 3, அந்த மணி எத்தனை டைம் அடிக்குதோ அதை பொறுத்து நம்ம பார்க்காமலே கண்டுபிடிச்சலாம் அது எத்தனை மணி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதே மாதிரி 4 மணிக்கு 1. ஸோ மொத்தமா மணி எத்தனை மணி இருக்கும்? கடிகாரத்துல 12 மணி வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல கேள்வி ஒரு நாளில் அடிக்கக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாள் அப்படின்னா என்ன பண்ணும்? 12 மணி வரைக்கும் அடிக்கும், மறுபடியும் 1ல இருந்து 12 வரைக்கும் அடிக்கும் இல்லையா? ஸோ அப்ப இது 2 டைம் அடிக்கும். புரியுதுங்களா? ஸோ 1ல இருந்து 12 வரைக்கும் ஃபர்ஸ்ட் அடிக்கும். ஏன்னா கடிகாரத்துல மொத்தமாவே 12 வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணும்? அடுத்து மறுபடியும் 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கும். ஒரு நாள் அப்படிங்கிறதால இது 2 டைம், டபுள் டைம் ரிப்பீட் ஆகும். மொத்தமா எத்தனை முறை ஒலி எழுப்பும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, ஸோ இதை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு தொடர்ல வரும். ஓகேங்களா? ஸோ சிறப்பு தொடர், அதாவது ஏபிஜிபி டாபிக்ல சிறப்பு தொடர்ல வரக்கூடிய அந்த கான்செப்ட் இது. ஸோ முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா n into n plus 1 divided by 2. இதுதான் முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். சேம் இதே மாதிரியே இருக்கா? இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலா என்ன வருது? 12ன்னு வருது. அப்ப எண்ணுக்கு பதிலா 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பாருங்க, 12 n plus 1, 12 plus 1 divided by 2. 2ஆல அடிச்சு இங்க இருக்கு இல்லையா? சோ இந்த 2 அடிச்சுக்கலாம். அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 12 into 13ன்னு கிடைக்கும். 12 into 13 பெருக்குனீங்கன்னா 156. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சோ 78ம் கொடுத்துருப்பாங்க. இந்த 78 அப்படிங்கிறது 2ஆல பெருக்கலன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. சோ அது வந்து ஒரு நாள்ல கிடையாது, ஒரு பாதி நாள். ஓகேங்களா? சோ பாதி நாள்னு எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு சுற்றுறதுக்கு. ஓகேங்களா? சோ ஒரு சுற்றுன்னு கேட்கலாம், இல்ல பாதி நாள்னு கேட்கலாம், அப்படின்னு கேட்கலாம், இல்ல 12 மணி வரைக்கும்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் உங்களுக்கு 78 தான். ஓகேங்களா? ஒரு நாளில்னு கேட்டாங்கன்னா அந்த 12 2 டைம் வரும் இல்லையா? சோ அதனாலதான் அந்த 2ஆல பெருக்கி இருக்கும். ஓகேங்களா? சோ எது அப்படிங்கறத தெளிவா கேள்வியை படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணணும். ஒரு சுற்றுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 2ஆல பெருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 28 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு வட்டத்தின் கால் பகுதியை ஒரு கூம்பாக வளைத்தால் கூம்பின் சாயுயரம் மற்றும் வளைபரப்பை காண்க. சோ கடைசி கேள்வி இது. பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் அளவியல் இருக்குல்லையா, அதுல 3D டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. 28 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வட்டத்தோட விட்டம் பாத்தீங்க அப்படின்னா 28 சென்டிமீட்டர். அப்ப ஆரம் என்னவா இருக்கும்? அந்த விட்டத்துல பாதி தான் ஆரம். அப்ப இது 14, இது 14. சரியா? சோ கேள்வி, விட்டமுடைய ஒரு வட்டத்தின் கால் பகுதியை, இப்போ ஒரு கால் பகுதி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பகுதி மட்டும், இந்த ஷேட் பண்றேன் இல்லையா, இந்த பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பகுதி என்ன சொல்றாங்க? சோ இப்படி இருக்க ஒரு இத அப்படியே வளைச்சு ஒரு கூம்பா மாத்துறாங்களாம். ஓகேங்களா? சோ ஒரு கூம்பா மாத்துறாங்களாம். இப்போ கேள்வி பார்த்துக்கோங்க. சோ இப்போ கேள்வி, கூம்பின் சாயுயரம் வளைபரப்பு. சோ கால் வட்டத்தை எடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி கூம்பா மாத்துறாங்க அப்படின்னா இந்த கால் வட்டத்தோட பரப்பளவு இருக்கு இல்லையா, அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கூம்போட வளைபரப்பு. ஓகேங்களா? சோ இது வந்து கால் வட்டத்தின் பரப்பளவு, அதுதான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த கூம்போட வளைபரப்பா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த இதை எடுத்துதான் என்ன பண்றாங்க, இதை செய்யறாங்க. அப்ப இத வந்து அப்படியே இந்த இடத்துல சுருட்டி என்ன பண்றாங்க, ஒரு கூம்பா மாத்துறாங்க. அப்ப இதோட பரப்பு அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அந்த கூம்போட வளைபரப்புக்கு ஈக்குவலா இருக்கும். சோ இப்ப கால்வட்டத்தோட பரப்பளவு நமக்கு தெரியணும் இல்லையா? சோ ஏன்னா ஆர் நமக்கு தெரியும். கால்வட்டத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 1/4 πr². நார்மலா வட்டத்தோட பரப்பளவு πr², கால்வட்டம் அப்படின்னா அதை 1/4
2ஆல பெருக்கிக்கணும். அரை வட்டம் அப்படின்னா 1/2ஆல பெருக்கணும். அதாவது அப்படின்னு எங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா πr² அப்படிங்கிறது வட்டத்தோட பரப்பளவா, கால் வட்டம்னா 4ஆல டிவைட் பண்ணணும், அரை வட்டம்னா 2ஆல டிவைட் பண்ணணும். இப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 4ஆல டிவைட் பண்றதான 1/4ன்னு வெளியே எடுத்துட்டு நீங்க அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். சோ வட்டத்தோட பரப்பளவு πr², அதை 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா கால்வட்டத்தின் பரப்பளவு. ஓகேங்களா? இது என்னது? கால்வட்டத்தின் பரப்பு. இப்ப ஆறுக்கு பதிலா அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பைக்கு பதிலா இங்க வேல்யூ கொடுக்காததால 22/7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆறு என்ன? 14. அப்ப 14 × 14 / 4. சோ 7ஆல அடிச்சிங்க அப்படின்னா இது 2, 2ஆல அடிச்சிங்க அப்படின்னா இது 2, மறுபடியும் இதை 2ஆல அடிச்சிங்க அப்படின்னா 11. ஸோ 11 × 14 154ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா என்னது? கால்வட்டத்தின் பரப்பளவு. அந்த கால்வட்டத்தின் பரப்பளவு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நான் சொன்னேன்? கூம்பின் வளைவரப்புக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? சோ அப்ப 154ன்னு எந்த ஆப்ஷன்ல வருதோ அதுதான் ஆன்சர். பாருங்க, அப்ப 308 வராது, 308 வராது. இது ஒண்ணு ஏவா இருக்கலாம், இல்லைன்னா பியா இருக்கலாம். ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வரும். சோ இன்னொன்னும் கவனிங்க. இப்போ கூம்பு ஒண்ணு இருக்கு அப்படின்னா கூம்போட வளைபரப்பு அந்த இது இருக்கு இல்லையா, சாய் உயரம் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வருது இல்லையா சாய் உயரம் அப்படிங்கிறது இது. உயரம் அப்படின்னா இந்த இடம் ஸ்ட்ரைட்டா வர்றதுதான் உயரம். ஓகேங்களா? சோ சாய் உயரம் L அப்படிங்கிறது இந்த இடம் தான். சோ இந்த இடம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஏன்னா இப்ப கால்வட்டத்தை சுருட்டி தான் என்ன பண்ற? கூம்பா மாத்திரம். இது கால்வட்டம் அப்படின்னா இது சென்டர் பொசிஷன்ல இருந்து இது என்னது? R இல்லையா? சோ இதை சுருட்டி பண்ணும் போது இந்த இடத்துல L-ம் R-ம் உங்களுக்கு கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த சாயுரம் அப்படிங்கிறது அந்த வட்டத்தோட ஆரம் தான். ஓகேங்களா? சோ புரியுதுங்களா? சோ ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அந்த வட்டத்தோட கால் பகுதியை வச்சுதான் இந்த கூம்பு செய்யறதால அந்த வட்டத்தின் ஆரமும் இதோட சாயுரமும் சேம். ஓகேங்களா? சோ வட்டத்தின் ஆரம் என்ன? இப்பதான் முதல் தான் கண்டுபிடிச்சோம். விட்டத்தோட பாதி தான் வட்டத்தின் ஆரம். அப்ப 14 சென்டிமீட்டர். சோ 14 சென்டிமீட்டர் 154 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? சோ எதுக்காக இந்த இடத்துல நம்ம வட்டத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறதே வட்டத்தை வச்சுதான் கூம்பு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வட்டத்துல என்ன வேல்யூ வருதோ அதை கூம்பா மாத்தும் போது அதோட வேல்யூஸ் அப்படியே நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ 14 சென்டிமீட்டர் 154 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இந்த அளவியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புரிஞ்சிட்டு போற வேண்டிய விஷயம். ஓகேங்களா? சோ என்னதான் நீங்க வந்து ஷார்ட்கட்டோ இதுவோ மனப்பாடம் பண்ணா கூட அதுக்கு ஆன்சர் புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து தான் இது வருது அப்படின்னா நம்ம அதையே ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கலாமே. புரியுதுங்களா? இங்க கொண்டு போய் நம்ம கூம்பை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா வட்டத்தை வச்சு நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா அதை வச்சுதான் எடுத்திருக்காங்க. அப்ப எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது, எந்த மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அளவியல் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, எப்பயுமே மறக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? சோ இப்ப மனப்பாடம் பண்ணி அப்புறமே மறக்கிறதுக்கு எப்பயுமே அது மறக்காது. சோ அளவியலை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா அளவியல் அப்படிங்கிற அந்த டாபிக்ல 2D ஆகட்டும் 3D ஆகட்டும் ரொம்ப ரொம்ப பேசிக்கா ரொம்ப ரொம்ப புரியுற மாதிரி பொறுமையா தெளிவா டீட்டெயில்டா நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் நடத்திருப்பேன். ஓகேங்களா? சோ அளவியல் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல இருக்க எல்லா வீடியோஸையும் தெளிவா கவனிங்க. அளவியல் பத்தின பயம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அறவே இருக்காது. இனி அந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா அளவியல் அப்படின்னா சப்ப மேட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ ஆனா அந்த வீடியோ பார்க்கணும். அதுக்கான லிங்க் வேணா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகேங்களா? சோ அதை பார்த்து வைங்க. சோ அடுத்து நம்ம வேற கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.